ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் முத்து மீனாவை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கவலையோட தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சிந்தாமணி தான் கடத்தி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம் வருது. ஸ்ட்ரெயிட்டாக சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாரு. சிந்தாமணி வீட்டுக்கு போனதும், ஏய் சிந்தாமணி, இங்கே பாரு, மீனாவை எங்கே கடத்தி வச்சிருக்க, சொல்லு, மீனாவை காணோம் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீனாவை காணோன்னா என்னடா பண்ண சொல்ற, நீ தான் என் பொண்ணை கடத்தி வச்சிட்டு இருக்க, அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி எதுக்குடா நான் கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, முத்து, உன் பொண்ணை நான் கடத்தி வைக்கல, உன் பொண்ணுக்கு அடைக்கலம் தான் கொடுத்துருக்கேன், அவ சேஃபா தான் இருக்கா, இல்லைன்னா தனியா போட்டு அடைச்சி வச்சிருந்தீங்க, அவ எதனா தப்பான முடிவு எடுத்திருப்பா. உன் பொண்ணு சத்யாவை லவ் பண்றா, அதனாலதான் உதவி பண்றதுக்காக அவளே வீட்டை விட்டு விருப்பப்பட்டு தான் அவ வந்தா, நான் அவளுக்கு உதவி தான் பண்ணியிருக்கேன். ஆனா நீ என் பொண்டாட்டிய கடத்தி வச்சிருக்க சம்பந்தமே இல்லாம. தப்பு சிந்தாமணி, என் பொண்டாட்டிய விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உன் பொண்டாட்டி காணனா போலீஸ்ல எதனா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுற, இங்க ஏன்டா வந்திருக்க அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்றாருன்னா, நீ தான் போலீஸுங்கெல்லாம் காசு கொடுத்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருப்பிய, அங்கெல்லாம் எடுபடுமா? நீ நீ தான் கடத்தி வச்சிருக்க. இங்க பாரு சிந்தாமணி, என் பொண்டாட்டி எதுவும் பண்ணிடாத, நீ இது மாதிரிலாம் பழி வாங்காத, விட்டுட்டு சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன்னெல்லாம் இதுவெல்லாம் பண்ண முடியாதுடா, வெளியே போடான்னு சொல்லிட்டு ஆளுங்களை விட்டு அடிச்சு அமுச்சிடுறாங்க முத்துவை. அப்புறம் சிந்தாமணி வீட்டுக்காரு கேட்குறாரு, என்ன சிந்தாமணி, அப்போ அந்த மீனா எங்கே போயிருப்பா? முத்து சொல்கிற மாதிரி நீ எதனா இது பண்ணி வச்சிருக்கியா அவளை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏங்க சேச்சா, அவளை கடத்தி எனக்கு என்னங்க வரப்போகுது? அப்படிலாம் இல்லைங்க, அவள் எங்கே போனால் என்ன, நீங்கள் என்ன கவலைப்படுறீங்க, நமக்கு நம்ம ரேகாவை பற்றி நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே, அப்பா என்னப்பா மீனா வண்டி வெளியே நிற்கிது, மீனா வந்துட்டாளாப்பான்னு கேட்குறாரு அண்ணாமலை கிட்ட. மீனா வந்துட்டாடா, குளிக்க போயிருக்கா, எதுவுமே நீ அவளை திட்டாத கொல்லாத, கோபமாக பேசாத, மீனாவும் சாப்பிடாம இருக்கா, குளிச்சுட்டு வந்த உடனே 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மீனா வந்ததும் கோபமாக முத்து, ஏன் மீனா, எங்கே மீனா போன நீ, உனக்கு எங்கன்னா அறிவு இருக்கா, உன்னை பற்றி நான் எவ்வளோ நேரம் தேடணும் தெரியுமா, ஆனால் நீ என்னன்னா என்னை அலைய விட்டுட்டு இது மாதிரி போயிட்டு வந்திருக்க, என்ன மீனா நீ நினச்சிக்கிட்ட, நீ சொல்லவே இல்லையே என்கிட்ட அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாரு. அப்போ மீனா அமைதியாக இருக்கிறாங்க. சாப்பாடும் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வர வழியில் லக்ஷ்மி அக்கா பொண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சிங்க, கூட யாருமே இல்லை, நான் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அப்போ அங்கே போன இடத்துல என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க, அந்த பொண்ணும் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க, டாக்டர்கிட்ட எல்லா இடத்துலையும் நான் தான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்ததுங்க, அதனால தாங்க உங்களுக்கு கால் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மீனா நீ இது மாதிரி சொல்கிற, பரவாயில்லையா, இப்போ அந்த அக்கா பொண்ணு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம், நீ காணனதும் நான் எப்படி பதறிட்டேன் தெரியுமா மீனா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா, நான் வரலன்னா அப்பா மட்டும்தான் கவலைப்பட்டுட்டு உக்காந்துட்டு இருப்பாரு, அதை தவிர வேற யாருமே என்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க மீனா, நீ வந்ததுக்கு அப்புறம்தான் என்னை பற்றி உயிருக்கு உயிராக நீ கவலைப்பட்டுட்ருக்க, அப்போ நீ காணனா எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆள் நீ தானே, நீ இப்படி ஃபோன் பண்ணாமல் இருந்ததுனால நான் பயந்துட்டேன் மீனா, என் உசுரே நீ தான் மீனா அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் அந்த அளவுக்கு என் மேலே உசுரை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மீனா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பாடை ஊட்டிக்கிறாங்க. ஏன்னா காலையிலேருந்து 2 பேருமே சாப்பிடலை. அதன் பிறகு முத்துவை பாராட்டி ஒரு அசோசியன் குரூப் ஒன்று வருது. நாங்கள் உங்களுடைய பெருமைகளையும் உங்களுடைய நல்லொழுக்கத்தையும் நாங்கள் இப்போ விசாரித்தோம், நீங்கள் டிரைவருங்கள்லேயே நல்ல ஸ்பெஷலான ஆளாக இருக்கீங்க, அதனால் எங்கள் டூரிஸ்ட் அசோசியன் ஒன்று இருக்குது, அதனால் சவுத் இந்தியாவிலேயே பெருசு, அதனால் நீங்கள் அந்த அசோசியன் நம்பராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சால்வை எல்லாம் போற்றி அந்த அசோசியன் நம்பராக ஆக்குறாங்க. அப்போ அவர் அவங்க அப்பாவினுடைய பெருமைகளை சொல்கிறாரு. நான் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்ததுக்கு காரணமே எங்கள் அப்பா தான், என்னை எவ்வளவோ பூஸ்டப்
பண்ணியிருக்கிறாரு. மனம் சோர்ந்து போயிருக்கும் போதெல்லாம் என்னுடைய மனைவியும் என் கூட இருப்பாங்க. கஷ்டப்பட்டாலும் என் கூடவே இருப்பாங்க. என்னுடைய மனைவியும் இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா சந்தோஷமா, "முத்து நீ மேலும் மேலும் இன்னும் முன்னுக்கு வருவடா. நீ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கிட்டு வர முத்து. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு மீண்டும் தொடருவோம் இந்த கதையை பார்க்க. நன்றி. பாய்.